தாவேக அரசாங்கத்தை குறிப்பாக விஜய் மீதான ஒரு விமர்சனத்தை, அது வன்மத்தின்னு கூட சொல்ல முடியாது. வன்மத்தின்னு சொல்லிட்டோம்னா இதுக்கு எதுக்குங்க வன்மம் அப்படின்வாங்க. அதுக்குள்ளே இப்போ வேணாம். அதுவும் தொடர்ச்சியாக இந்த கவர்மெண்ட் மேலே என்னையா ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கணும், ஏதாவது குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா சிஎம் சார் இதுக்கெல்லாம் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் களத்தில் இறங்கி ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக 2.5 மாதம், இந்த 3 மாதம் வரப்போகுது. 3 மாதம் 3 மாதம் நெருங்கிட்டுருக்கோம். இந்த 3 மாதத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய விமர்சனத்தை சந்தித்த கட்சி அப்படின்னா அது தாவேகா தான். விமர்சனம் என்னென்னா, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அந்த கவர்மெண்ட்டே இருக்கக்கூடாது, மக்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக அது மாறணும் அப்படின்னு என்னென்னவோ கங்கணம் கட்டி பார்க்குறாங்க. ஒன்றும் நடக்கலை. இப்போ கையில் எடுத்துக்கிற விஷயம் காவிரி நீர் பிரச்சனை, மேகதாது அணை கட்டுதல். இதுதான். இது என்னென்னா, காலகாலமாக வெள்ளைக்காரன் சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனா இல்லைங்களா, அந்த காலத்துலேருந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விவகாரம். இதுக்கு முன்னே இருந்த தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர்கள்லாம், அரசாங்கம்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, திடீர்னு கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார், இயற்கை எல்லாருக்கும் பொதுவானது, இயற்கை எல்லாருக்கும் சமமானது, அதை நாம் மட்டும்தான் சொந்தம் கொண்டாடுறது எந்த விதத்துலையும் சரியில்லைங்க அப்படின்னு. என்னடா திடீர்னு ஒரு புத்தர் மாதிரி ஞானம் பிறந்துருச்சு அவருக்கு அப்படின்னு பார்த்தா, காவிரி மீன்பிடிப்பு பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா மழை சும்மா போட்டுக்கிட்டு இருக்கு. ரொம்ப லேட்டாக தொடங்கின தென்மேற்கு பருவமழை அடி வெளுத்துக்கிட்டு இருக்கு. பூரா டேமாக கட்டி வச்சுருக்காங்கல்ல, அந்த டேம்மு நிறைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும்? உடஞ்சி போகும். அதை தான் நான் சொல்கிறாரு, இந்த காவிரி நீர் பிரச்சனைக்கு எதிராகவும் மேகதாது அணைக்கு எதிராகவும் கர்நாடகத்தில் கடையடைப்பு, ஜனநாயகன் போஸ்டர் கிழிக்கிறது, தியேட்டரில் ஜனநாயகன் படத்தை ஓட விடாமல் நிறுத்துறது, இதெல்லாம் நிப்பாட்டி வைங்கப்பா. ஆனால் ரொம்ப போது திறந்து விட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு பேசுகிறப்போ, ஆஹா பிரமாதங்க, சூப்பருங்க அப்படின்னு எல்லாரும் பாராட்டினாங்க. அதில் நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா, முதல்வர் விஜய் சரி உங்களுக்கு தண்ணி ரொம்ப போச்சுன்றதுக்காக நீங்கள் விட்டுடுறீங்க, ஆனால் அணையில் தேக்கி வச்சுக்கிற தண்ணி இருக்குதுல்ல, அது எப்போவுமே தளன்னு இருக்குது. அப்போ உச்சநீதிமன்றமும் காவிரி மேலாண்மை ஆணையமும் சொன்ன அந்த 3500 கன அடி தண்ணியை விடுங்க சாமி, அதை ஏன் விட மாட்டேன்றீங்க நீங்கள்? அதுக்கு ஒரு தீர்வு ஒன்றும்ல. உங்களுக்கு தண்ணி ரொம்ப போச்சுன்னு விடுறீங்க. இப்போ நம்ம மடுவுலையோ இல்லை ஏரியிலையோ ஒரு ஊர் சார்பாக இருக்குதுன்னு வச்சுக்க, ரொம்ப போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? திறந்து விட்டுருவாங்க, மடுவை திறந்து விட்டுருவாங்க, போட்டோம் அந்த பக்கம் கண்ணி கட்டலாம் அடிச்சு மாட்டோம் அப்படின்னு. காரணம் என்ன? உடஞ்சிடும், ஊர் உள்ள தண்ணி வந்துடும். அந்த பயம்தான். இதுக்கு நிரந்தர தீர்வே கிடையாது. மழை பெஞ்சா உபரி நீரை திறந்து விடுவேன், மழை பெய்யலாம் இது பண்ணுவேன், அப்புறம் ஒரு குற்றச்சாட்டும் வைப்பேன். யார்? கர்நாடகா தான். நாங்கள் திறந்து விட்டோம் அவ்வளோ தண்ணியை, நீங்கள் எல்லாம் கடலில் விட்டீங்க. நீங்கள் நம்ம ஆளுங்களாம் அதுக்கேற்ற மாதிரிங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க, இந்த ஆற்று மணலை பூரா சுரண்டி ஆற்று மணலை பாலாறு நினைவிடம்னு போர்டே வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஆறும் வேலூர் மாவட்டத்தில் போய் பாருங்கள். ஏற்கனவே வேலூர் மாவட்டம் வறண்ட மாவட்டம், நாங்களாம் இருக்க சொல்ல வடார்காடு மாவட்டம். அது அப்படியாப்பட்ட ஒரு வறண்ட மாவட்டம். அந்த பாலாத்தில் இருக்கிற மண்ணை பூரா எடுத்துட்டா அது வெறும் தர தட்டி தான் கிடக்குது. அந்த மண்ணெல்லாம் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? தண்ணி எங்கே நிற்கும்? தண்ணி எங்கே ஊறும்? எங்கேருந்து நிலத்தடி நீர் வரும்? வராது. ஆற்றுப்படுக்கை முழுக்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா, மண்ணாளி போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? கடலில் தான் போய் விழும். அதை தான் கர்நாடகாரன் சொல்கிறான். தடுப்பணையாவது கட்டி வைக்கிறீங்களான்னு பார்த்தா தடுப்பணையே இல்லை. இப்போ என்ன ஆகிப்போச்சு? ரைட்டு, நாங்கள் தண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு ரைட் 10,000 கன அடி தண்ணீர் தள்ளிக்கிட்டு இருக்காங்க கபினை அணையிலிருந்து. இது இப்போ ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், ஏன் விஜய் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட மாட்டாரா? அனைத்து கட்சி கூட்டத்தில் அவருக்கு என்ன பயம்? அதெல்லாம் முடியாது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால் இது பிரச்சனை முடிவுக்கு வந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது. இதுக்கு முன்னாடி எத்தனை அனைத்து கட்சி கூட்டம், எத்தனை போராட்டம் எல்லாம் நடத்தியிருக்கிறீங்க. ஏதாவது அவன் செவிசாய்ச்சிருக்கிறானா? சாய்க்கலை. இதுக்கு என்ன தான் நிரந்தர தீர்வு? சரி, உச்சநீதிமன்றம்
ஒரு ஆணையை பிறப்பிச்சு, காவிரி நடுவர் மேலாண்மை குழு ஒரு ஆணை பிறப்பிச்சிச்சு. அப்படி இருந்தோம் அப்படின்னா சரி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறோங்க, ஒரு முதல்வர் பேச்சுவார்த்தைக்கு போகிறதுல என்ன தப்பு? அதெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் போகக்கூடாது. ஒட்டுமொத்தமாக எல்லாம் சேர்ந்துக்கிட்டு போட்டுங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தோழர் சண்முகம் அவர்கள், விஜய் அப்படியே போய் கர்நாடகாவில் போய் தண்ணியை மொண்டுக்குன்னு வந்துட போகிறாரா அப்படின்றார். மொண்டுக்குன்னு வர அளவுக்கு என்ன, மொண்டுக்குன்னு வர்றதுக்கு என்ன, அவர் என்ன ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தாருன்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது மாதிரி சூப்பர் சக்தியானா நான் என்ன ஒரே ஒரு விஷயம் வச்சேன், அது கூட யாரோ ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு. அவர் கர்நாடக முதல்வர் சிவகுமார் ஹெலிகாப்டரில் ஏறட்டும் சிஎம் விஜய், நான் அப்படியே அவரை கூட்டு போய் எங்கெந்த பகுதியெல்லாம் வறண்ட பகுதின்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் என்ன சொல்கிறேன், அதே ஹெலிகாப்டரை அப்படியே அந்த பக்கம் அந்த மேட்டூர் பக்கமாக திருப்பி இந்த பக்கம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு, இங்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்காவது அங்கங்கேயோ பச்சை பசேல்னு இருக்குது, இங்கே அதை விட மோசமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களை காட்டியே ஆகணும். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, நேற்று மதுரை ஏர்போர்ட்டில் விசிகானுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவரும் முதல்வர் விஜய் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். இது ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கிறதுனால அண்ணன் சீமான் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் உச்ச நீதிமன்றம் சொன்ன ஆணையை மதிக்கலை, காவிரி நடுவர் குழு சொன்ன தீர்ப்பை அவங்க கண்டுக்கலை, விஜய் போய் என்ன தான் பண்ணிட்டு போகிறாரு அங்கே அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு. நீங்கள் தண்ணி முக்கியமா இல்லை விஜய் அங்கே போகிறது முக்கியமா அப்படின்னு. என்னென்னா பலவீனம் ஆகிடும், ரொம்ப ரொம்ப நம்ம இறங்கி போகிற மாதிரி ஆகிடும். நம்ம ஆணையத்தையே மதிக்கலை அப்படின்னா முதல்வர் நீங்கள் ஏங்க இறங்கி போகிறீங்க அப்படின்னு. எங்கள் மக்களுக்காக இறங்கி போகிறதுல என்னங்க தப்பு? இப்போ கூட அவர் கர்நாடக முதல்வர் சிவகுமார் கூட முதல்வர் விஜய் தமிழக முதல்வர் விஜய் எந்த விதத்தில் விமர்சனமே பண்ணல. அவர் கூட ஒரு கோரிக்கை வச்சதாக தவிர அஃபிஷியலாக வந்ததா இல்லையான்னு தெரில. இங்கே நிலைமை மோசமாக இருக்குதுங்க, நீங்கள் 3ஆம் தேதி வராதிங்க, இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணிப்போம், நான் அனைத்து கட்சி கூட்டம் வச்சு பேசினேன், வேணாங்க, இங்கே ஒரே அர்தால் பந்து கடையடைப்பு ரோடு மறியல் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்காக முதல்வருக்கான பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது. இங்கே தாவேகா தரப்பில் இந்த போகிறோன்ற ஒரு அஃபிஷியலான ஒரு தகவலே இல்லை, ஏன் இவங்களை தகவல் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கடைசி நேரத்தில் சொல்கிறாங்க, முன்கூட்டியே சொல்ல மாட்டேன்றாங்க எல்லா விவகாரத்துலேயும் அப்படின்னு. அதனால் கர்நாடக முதல்வர் சொன்ன பிறகு சரி இவங்க போகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் திரும்பவும் தான் இப்போ இந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி சிஎம் விஜய் போயிருந்தார், ஒரு வேளை தண்ணியை திறந்து விட்டாங்க அப்படின்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களால் தான் அந்த வெற்றி, யார் இவங்க தாவேக்காவன்னு சொல்லவே மாட்டாங்க. அது தெரியுது நல்லாவே. எதிர்கட்சியினர் ஒன்று கேட்டால் ஆகாத கட்சியினர்லாம் என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா தற்குறிகள் அணில் குஞ்சுகளுக்கு எங்களால் தான் அந்த தண்ணியை திறந்து விட்டாங்க, நாங்கள் தான் அந்த தண்ணியை திறந்து விட்டதுக்கான காரணம் அப்படின்னு அவங்க திரும்ப 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 இதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு பேசுறது தான். ஒரு நீண்ட நெடிய கால பிரச்சனை இது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு 14 வருஷத்துக்கு அப்புறம் 2 மாநில முதல்வர்களும் சந்தித்து பேச போகிறார்கள் அப்படின்றது ஏன் அது நீங்கள் ஒரு கௌரவ குறைச்சலாகவோ இல்லது தமிழக முதல்வர் ரொம்ப கீழே இறங்கி போகிறதாவோ, ஏன் பக்கத்து மாநிலம் தானே, அண்ணன் தம்பி மாதிரி தானே. பெங்களூரில் மைசூர்லேயும் அவ்வளோ தமிழர்கள் இருக்காங்கல்ல, இங்கே கூட அவ்வளோ கன்னடர்கள் இருக்காங்க, உடிப்பு ஹோட்டல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் போய் என்ன இருக்குதுங்க, ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டா நம்ம இந்தியான்னு ஒன்று கூடிய கிரிக்கெட்டுன்னு வந்துட்டா அங்கே இருக்கிற ஜவஹர் ஸ்ரீநாத், கும்ப்ளே, இவங்கெல்லாம் யாரும், குண்டப்ப விஸ்வநாத், அப்போல்லாம் இங்கே இருக்கிற நடராஜன், தினேஷ் கார்த்திக், முரளி கார்த்திக், அஸ்வின், இப்படிலாம் யாருமே பார்க்கறது இல்லையே. அப்போ மட்டும் ஒற்றுமையாகிடுது. பக்கத்து மாநிலம் தானே, தண்ணிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்போது தீரா பிரச்சனை தான். இப்போ அவங்க என்னன்னா எங்களுக்கும் வெயில் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சு, வெயில் உலகத்துக்கே வெயில் அடிக்குதுங்க. ஐரோப்பாவில் வரலாறு காணாத வெயிலுங்க, அது குளிர் நாடு. அந்த நாட்டில் தீ மூட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பான் நெருப்பில், அவன் போய் ஏசிக்கு அடிச்சுக்கிறான் ஏர் கண்டிஷன் வாங்குறதுக்கு, அவன் போய் கடையில் நிற்கிறான், அவன் போய் குளத்துல ஏறி உள்ள இறங்கி வெளியே வரைய மாட்டேன்றான், வெயில் தாங்க முடியல, உலகம் முழுக்க வெயில் கொளுத்துது. சரி சுபிட்சமாக மழை பெஞ்சு அடுத்த வருஷம்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டே தானே போகும். இந்த பிரச்சனை தீர்ந்த பாடம் இல்லையே. 3500 கன அடி தண்ணீரை விடுங்க அப்படின்னா விட்டுட்டு போங்களேன். அதுக்கே எவ்வளோ மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க?
இது ஒரு பக்கம் இருக்கிறதுனால தி வி லீடர்ஸ் அண்ணாமலை அவர்கள் அவர் என்னடா சைலண்ட்டாக இருந்தார், பிஜேபியில் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ வைலண்ட்டாக இருந்தார், எதுக்கிறதாலும் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தார், இளைஞர்களுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார், ஏறக்குறைய விஜயோடைய அரசியலுக்கு அவர் தான் சரியான போட்டியாக இருப்பார் அப்படின்லாம் பார்த்தபொழுது, இல்லைங்கண்ணா நான் வந்துடுறேன், நான் தனி கட்சியாக ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தா, இல்லைண்ணா நான் தனி அமைப்பாக வந்துடுறேன்னு சொல்லி அவர் அமைப்பாக வந்து அவர் ஒரு வினாடிக்கு எத்தனை லட்சம் பேர் சேர்ந்தாங்க அவங்க கட்சியில், ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கோடி பேர் சேர்ந்தாங்க, ரைட்லாம் ஓகே, கட்சி கிடையாது, ஒரு அமைப்பு. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டாஸ்மாக் கடைகளில் 747 கடை 727 கடை இந்த பள்ளி கல்லூரி வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் தமிழக அரசு மூடிட்டேன்னு சொன்னாங்களே, அதில் எங்கள் ஆளுங்களை விட்டு நான் ஆய்வு பண்ணதில் 129 கடைகள் வந்து இது மாதிரி 500 மீட்டருக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே இருக்குது, இதை நீங்கள் மூடி தான் ஆகணும் அப்படின்னு அவர் ஒரு பட்டியல் ஒன்று போட்டிருக்காரு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர் ஒரு பக்கம் தவேக அரசு மீது கொந்தளிச்சுது ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, 5 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான். இப்போ நீங்கள் வந்து பொங்குறீங்கல்ல, இப்போ என்ன வந்து 3 மாதம், இந்த 10ஆம் தேதி வந்தால் 3 மாதம் ஆக போகுது. ஒரு 3 மாதம் கவர்மெண்ட்டை உங்களால் 3 மாதம் கூட கம்ப்ளீட் ஆகலை, ஒரு 2.5 மாதம் கவர்மெண்ட்டை உங்களால் பொறுத்துக்க முடியல. 2.5 மாதம் கவர்மெண்ட் மீது மக்களுக்கு என்ன வெறுப்பு, மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த 2.5 மாதத்தில் வந்து இவ்வளோ கொடுங்கோல் ஆட்சி நடத்தியிருக்கிறீங்க. 2.5 மாதத்தில் வந்து இந்த விலைவாசி எப்படி ஏற்றிருக்கிறீங்க. 2.5 மாதத்தில் வந்து மக்களை வந்து கண்ணா முன்னான்னு அடித்து துரத்துறீங்க, வயிற்றில் அடிக்கிறீங்க. முதல்வர் விஜய் வந்து ஒரு குறுநில மன்னனா ஒரு பேரரசனா நடந்துக்கிறாரு. மக்களெல்லாம் தும்சமாக மதிக்கிறதே இல்லை. அவர் வந்து யாரையும் பார்க்கறது இல்லை, எந்த மனுக்களும் வாங்கறது இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மக்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அவங்க வந்து வீதியில் போராடுறாங்க, கண்டன குரல் தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா உண்மையிலே ரைட்டுங்க. இந்த 2.5 மாதத்தில் என்னென்னலாம் போய் சொல்லிட்டு வந்தாங்க, தேனாறு பாலாறு எல்லாம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களே, இது இல்லையே அப்படின்னு மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்பட்டால் ரைட்டு. நீங்களாம் 5 வருஷமாக கம்முன்னு இருந்தவங்க, அவங்க பாட்டுன்னு கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் பாலன் இல்லை, டி நகர் போக்கு ரோடு சிவாஜி அவர்கள் வீட்டு பக்கத்தில் அவங்க மாணவர்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. சிபிஐ வந்து போராட்டம் இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் திரும்ப அதை பேச விரும்பலை, சொல்கிறேன் காரணம். ஏம்பா நீட்டை பற்றி பேசுங்க, நீட்டுனுடைய சீர்திருத்தங்களை பற்றி பேசுங்க, மினிட்டு வேணான்னு சொல்லுங்கன்னு பார்த்தா ஒருத்தர் ஜனநாயகம், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் இப்போ ஆசா பாராளுமன்றத்தில் ஜனகண மன அந்த வீடியோ பாருங்களேன் நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜனநாயக மன அப்படின்றாரு. அப்போ பார்த்தா பொழுதனைக்கும் ஜனநாயகம் தான் பொழுது சொல்லி ஜனநாயகன்னு. அந்த பக்கம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்ராஜ் நகர் மைசூர் இங்கெல்லாம் ஒரு யாரோ ஒரு கண்டன அமைப்பை சேர்ந்த அவர் பேர் சிவகுமார் பொழுது அவராக ஒரு ஆளாக போய் போஸ்டரை கிழிக்கிறாரு, பேனரை கிழிக்கிறாரு. அங்கே இருக்கிற போலீஸ் போங்க, அது பண்ண ஒரு படங்க, அதை ஏங்க நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, வந்து நீங்கள் தடுத்தீங்கன்னா ஒசூரில் போய் படம் பார்க்க போகிறான், ரொம்ப தூரம் இல்லை அங்கே போய் படம் பார்க்க போகிறான், இல்லைன்னா மேட்டூரில் போய் படம் பார்க்க போகிறான், ஈரோட்டில் போய் படம் பார்க்க போகிறான். இதை ஏன் நீ வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சோஷியல் மீடியா வந்துருச்சு, இதெல்லாம் கவர் பண்ணுறது, இதெல்லாம் எடுக்குது அப்படின்னு. அதுதான் சொல்கிறேன், இவங்களுக்கு காவிரி நீர் பிரச்சனை, இதை தாண்டி வேறொரு சம்பவங்கள், இது எல்லாம் மீறி இந்த தாவேக அரசு 3 மாதம் கிட்டத்தட்ட 3 மாதம் கிட்ட ஆட்சி அமைக்குது. அது எப்படி ஆட்சி அமைக்கலாம், அது அமைக்கக்கூடாது அப்படின்ற காண்டோட வெறுப்பு தான் இப்போ இவங்க கையில் எடுத்து இருக்கிற ஆயுதம் காவிரி நீர் பிரச்சனை. இப்போ நமக்கே இது தெரியும் போது, நமக்கு ஊடகங்களுக்கே தெரியும் போது, மக்களுக்கே தெரியும் போது, கர்நாடகாவுக்கு தெரியாதா, முதல்வருக்கும் தெரியாதா? அதனால தான் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜயை வந்து டி.கே. சிவகுமார் எந்த விதத்திலும் விமர்சனமே பண்ணல. வராதீங்க சாமி ஏங்க வந்துக்கிட்டு அப்படின்றாரு. ஒரு சமயம் வாங்க, நீங்கள் கிளம்பி வாங்க, நீங்கள் தண்ணி தான் தர வாங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, ஏங்க இன்னைக்கு இந்த வந்திருக்கிற அந்த முதல்வர் வந்து ஒரு இளைஞர்களும் ஒரு பெண்களும் பெருமளவில் வாக்களித்து இந்த இடத்துக்கு வந்து உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் காலகாலமாக அரசியல் வரலாற்றில் காங்கிரஸுக்கு பிறகு 2 திராவிட கட்சிகள் மட்டுமே தான் ஆண்டு கொண்டிருந்தது. 2 திராவிட கட்சிகள் மட்டும்தான். சரி, புதுசாக ஒருத்தர் வாய்ப்பு கொடுப்போம், என்ன தான் பண்ணுறோம், 2த்தையும் மாற்றி நாங்கள் வெறுத்து போயிட்டோங்க, வரட்டமே புதுசாக தான் அப்படின் போது அந்த புதுசாக வந்த ஆள் எப்படி வரலாம் அப்படின்ற கோபத்துடைய வெளிப்பாடு தான் இப்பொழுது இந்த தற்சமயத்திற்கு எடுத்திருக்கிற ஆயுதம், எதிர்க்கட்சிகள் எடுத்திருக்கிற ஆயுதம்
காவிரி நீர் பிரச்சனை, மேகதாது அணை, இதை மிக சூட்சமாகவும் மிக நேர்த்தியாகவும் இந்த விஷயத்தில் வென்று காட்டுவார், அரசியல் பண்ணுவார்னு சொல்லத்தான், வென்று காட்டுவார் CM விஜய் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.